அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியை தவிர மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த மே மாதத்தில் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உருவாகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இறுதி தருவாயில் 7.5 சனியின் இறுதி தருவாயில் இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு நீதி தவறாத நடுநிலை தவறாத ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு, உத்தியோகம் சார்ந்த சூழல் மிக சிறப்பாக மாறுதல், வெறுப்புணர்ச்சி வெளிப்படையாக காட்டக்கூடிய சக பணியாளர் மற்றும் மேல் அதிகாரிகள் என அனைவருடைய மனநிலையிலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயம் குறையும். நியாயமற்ற முறையில் நிலவி வந்த பல்வேறு வகையான பிரச்சனை சிரமம் நிறைந்த விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழிலை நவீனப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் உண்டு. திருக்கணிதத்தின்படி இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ராகு ராசியின் அதிபதியான சனியுடன் இணைகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே இணைந்து சஞ்சரிக்கிறார். சனி மற்றும் ராகுவின் இணைவு அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கும். ஆனால் மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் முழுமையாக நுழைகிறாருங்க. எனவே மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கேதுவின் அமைப்பால் சில அஷ்டம பாதிப்புகள் பல்வேறு வகையான தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. விழிப்புணர்வுடன் இருந்தால் பல்வேறு வகையான பாதிப்புகள் தடைகள் போன்றவற்றை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நுழைவதால் சற்று எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் சற்று தலைதூக்கும். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கேதுவின் அமைப்பால் அணுக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் இருந்து ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் நுழைகிறாருங்க. 5ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 6ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் குரு பகவானின் அமைப்பால் பெரிய அளவிற்கான சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. இல்லத்தில்
பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவை விலகக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மறைமுகமான பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு உங்களுடைய அலைச்சலுக்கு உறுதியாகவே நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பூமிகாரகன், மங்களகாரகன், சகோதரகாரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முற்பகுதியில் சப்தமத்திலும் பிறகு பலம் பொருந்திய அமைப்பில் அஷ்டமத்திலும் நுழைகிறார். ராசியின் அதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அஷ்டமஸ்தான சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். எதிர்பாராத வீண் விரய செலவுகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான சூழல் உள்ளது. எனவே மகர ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். செவ்வாயின் அமைப்பு சற்று கூடுதல் கவனத்துடன் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் தைரியத்தில் உச்சம் பெற்று இந்த மாதத்தின் இறுதியில் சுகத்தில் நுழைய போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். இந்த தருணத்தில் உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பேச்சிலும் செயலிலும் அதிக நிதானத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கப் போகிறது. 4இல் உச்சம் பெற்ற அமைப்பில் சூரியனும் அவருடன் இணைந்து புதனும் பலம் பெறுகின்றனர். பிற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் இரு கிரகநிலைகளும் நுழைகின்றன. இரு கிரகநிலைகளுமே இந்த மாதத்தில் பெரும்பாலும் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் தடைகள் விலகி முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பில் இருப்பது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே உறுதியாக மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயம் வரும்.